எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து மனசை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா, அன்றாடம் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்குமே. உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, உலகம் ஃபுல்லா வெறும் பிரச்சனை தான் இருக்கு. அதனால மனசுல இருக்கிற அந்த சந்தோஷத்த நம்ம தொலைச்சுட்டோம். அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இத நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, நம்ம முதல்ல சந்தோஷமா இல்லன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம அப்பா, அம்மா நம்மள பார்த்து நம்ம கஷ்டமா இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன சந்தோஷமா படுவாங்க? அவங்களும் சந்தோஷத்த தொலைச்சிடுறாங்க. அதே மாரி நம்ம சொந்தம், பந்தம் எல்லாருமே. ஸோ, இந்த தனி மனிதன் சந்தோஷமா இல்லன்னா, என்னை சுற்றி இருக்கின்ற சமூகமும் சந்தோஷமா இல்ல. அப்படின்றத உணர்ந்து, நம்மள நம்மளே எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ 2014 வரப்போது. அதனால இந்த வீடியோ மூலமா இந்த ட்ரிக்க சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த புது வருடமாவது, புத்தாண்டாவது, ஆங்கில புத்தாண்டு உங்க எல்லாருக்குமே சந்தோஷத்த கொண்டு வரணும். அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்ம ஞானிகள், பெரிய பெரிய சாமியாருங்க அந்த காலத்துல இருந்தவங்க, சித்தர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்தோஷம் வந்து வெளியில கிடையாது. நமக்குள்ள தான் இருக்கு. அத நீ என்னைக்கு உணர்றையோ, அன்னைக்கு தான் உனக்கு விமோச்சனம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் படிச்சிருக்கோம். ஆனா, அத இன்னும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த வீடியோ மூலமா அத நான் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்றேன். அப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் புரியும் எப்படின்னு. இப்போ நம்ம வாழ்க்கையில நடந்த உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்த கொண்டு வந்துச்சோ, அதெல்லாம் ஒரு செகண்ட் நெனச்சு பாருங்க. இப்போ இப்போ நெனச்சு பாருங்களேன். யோசிங்க. அது வந்து முதல்ல நீங்க வந்து லவ்ல விழுந்ததா இருக்கலாம். இல்லன்னா, அது சில பேருக்கு கஷ்டத்த குடுத்துருக்கலாம். அப்பன்னா அது வேண்டாம். அத யோசிக்காதீங்க. இல்ல நீங்க கிரேட் அச்சீவ்மென்ட் பண்ணது, யாராவது பெரும் தலைவர்கள மீட் பண்ணது, ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்த கொண்டு வந்துச்சோ, அத இப்ப நெனச்சு பாருங்க. அந்த சந்தோஷம் இப்ப திரும்பவும் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா, எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த எண்ணத்தை நீங்க உயிர்ப்பிக்கும்போது உயிர்ப்பிக்கிறதுன்னா கிவிங் லைஃப் டு அ தாட். அங்க தான் இருந்தது. மண்டைக்குள்ள தான் தாட் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. அதுக்கு நீங்க உயிர் குடுக்கும்போது, அது என்ன பண்ணுதுன்னா, அதோடு சார்ந்த விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வரும். அன்று பார்த்த மனிதர்கள், அன்று நடந்த நிகழ்ச்சிகள், காலம், என்ன டைமு எல்லாமே ஞாபகம் வரும். அப்படியே வந்து அந்த சந்தோஷமும் சேர்ந்து வரும் உங்களோட. இப்போ இப்போ நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கின்றீர்கள். அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ, ட்ரிக் எங்க இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, மனசு சோகத்துல ஆழ்ந்திருக்கும்போது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை, அந்த எண்ணங்களை நம்ம உயிர்ப்பிக்கணும். அதுக்கு உயிர் குடுக்கணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த தாட்டுக்கு உயிர் குடுத்துட்டீங்கன்னா, அது மத்த வேலைய அது பார்க்க ஆரம்பிச்சுரும். அந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். மனதை தெம்பா வச்சிருக்கும். மூளை யோசிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும். தெளிவான பாதைகளையும், தெளிவான முடிவுகளையும் எடுக்கணும்னா, இந்த மாரி மைண்ட் ட்ரிக் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இததான் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மனச வந்து சமநிலையில வச்சுக்கோன்றாரு. சமநிலை அப்படின்னா என்ன? மனசு கஷ்டப்படும்போது, சந்தோஷத்தை தொலைச்சிட்ட போது,
நல்ல நிகழ்ச்சிகளை, நல்ல எண்ணங்களை உயிர்ப்பிச்சு சந்தோஷத்தை கொண்டு வர பார்க்கறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு. நல்லா வேலை செய்யுது ஆக்சுவலா. நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்தேன். ஏன்னா, இந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோகம் வரும்போதும், கஷ்டம் வரும்போதும் புலம்பி கொட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. மனதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, உண்மைய பேச பழகுங்க. முடிந்த வரைக்கும் 90% உண்மையை பேசி பழகுங்கள். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த நிறைய பொய் சொல்லியிருக்கேன் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம். அப்பன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்னா, நம்ம பெத்தவங்களே நமக்கு என்னவோ வந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். வீட்டுக்குள்ள போகும்போது, ஐயோ எப்ப மாட்டுவோமோ, எப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோ. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்ப உறவுல வந்து அங்க வந்து அன்பு கிடையாது. அன்பு இல்லாம போயிடும். அவங்க என்னவோ போலீஸ் மாதிரியும், நம்ம என்னவோ திருட மாதிரியுமே இருக்கும் மனசுக்குள்ள. ரொம்ப நரக வேதனை அப்ப. நான் என்னைக்கு எங்க அப்பா கிட்ட உண்மைய சொன்னனோ, அன்னியில இருந்து தான் மனசுக்குள்ள தெளிவே பொறந்தது. அதனால உண்மையை முடிந்தவரை பேசுங்க. இத 2 ட்ரிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மனசு எப்பவுமே தெம்பா இருக்கும். மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நீங்க பார்க்குற ஒண்ணுத்துலயுமே சந்தோஷம் இருக்கு. அதை எப்படி நம்ம மனசு எடுத்துக்குதுன்றத பொறுத்து தான் இருக்கு. நான் கூட உலகத்திலேயே ஒர்ஸ்ட் கேரக்டர் நான் தான் நினைச்சுக்குவேன். அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும்னா, என் கண் முன்னாடி வரவங்க எல்லாமே நல்லவங்களா தெரிவாங்க. இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். அனைவருக்கும் திரும்ப ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டூ டேக் கேர்.